டெல்டா முழுக்க பாதிப்பாக இருக்குது. முதல்வர் எதிர்கட்சிகள் வைத்தறிச்சல்ல பேசுகிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு, வீண் விளம்பரம் தேடுறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறதுங்க ரொம்ப தவறான ஒரு விஷயம். இன்னைக்கு எதுக்காக எதிர்கட்சிகள் இதில் என்னங்க இருக்குது? விளம்பரம் தேட வேண்டியது ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு அமைச்சர் பொன்முடி அவர்கள் போறாரு, மக்கள் சேர வாற்றி அவர் மேலே வீசுகிறாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு அவங்க இருக்கின்ற திமுக பேனர்கள் எல்லாம் கிழிக்கப்படுகிறது. ஒட்டுமொத்த மக்கள் ரோட்ல உட்காந்து மறியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுல தான் இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதை பார்த்து தான் எதிர்கட்சிகள் வைத்தறிச்சல் படணுமான்ற கேள்வியை நான் முதல்வருக்கு கேட்குறேன். எதிர்கட்சிகள் என்பவர்கள் இன்னைக்கு மக்களுக்கு நடக்கின்ற அவலங்களை சுட்டி காட்டுறத ஒரு எதிர்கட்சி அதை ஏற்றுக்கொண்டு அதை எப்படி உடனடியாக சரி செய்யணும்னு நினைச்சு அதை செய்தாருன்னா உண்மையிலேயே இந்த ஆட்சியையும் முதல்வரையும் வரவேற்கலாம். அதை விட்டுட்டு இந்த ஆட்சியை பாலாரும் தேனாரும் ஓடுது அப்படின்னு புகழணும் அப்படின்னு எதிர்பார்த்தா எப்படி அது முடியும்? இன்னைக்கு மக்கள் தான் எஜமானர்கள் தமிழ்நாட்டில். அந்த மக்கள் சொல்லணும் இந்த ஆட்சி உண்மையிலேயே நல்ல ஆட்சி நடக்குதா இல்லையா அப்படின்றத மக்கள் சொல்லணும். அதனால இதெல்லாம் ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம். இதெல்லாம் எதிர்கட்சிகளை குறை சொல்றதை விட்டுட்டு உடனடியாக நிவாரண நிதி அத்தனை மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட அத்தனை மக்களுக்கும் உடனடி நிவாரண நிதி வழங்கணும். அதே மாதிரி விவசாய பெருமக்களுக்கும் உடனடியாக நிவாரணம் கொடுக்கணுங்க. நான் நேரடியாக போய் பார்த்தேன், கரண்ட் கிடையாது, தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாதுங்க, உடுத்த உடை இல்லை, வீடு இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே நம்ம மக்கள் இன்னைக்கு அகதிகளாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற நிலைமையை நான் பார்த்தேன். அதனால நான் என்ன சொல்றேன், தேமுதிக சார்பாக நாங்கள் நேரடியாக போய் எல்லாம் எங்களால் முடிஞ்சது செஞ்சுருக்கோம். மறுபடியும் இன்னொரு வாட்டியும் நாங்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அந்த இடங்களுக்கு செல்ல இருக்கிறோம். எல்லாரும் அனைத்து கட்சி சமூக ஆர்வலர்கள் எல்லார்கிட்டையும் நான் கேட்டுக்கிறது, உங்களால் முடிஞ்ச உதவியை போய் மக்களுக்கு செய்யுங்க. அதில் தவறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இயற்கை சீற்றம் என்பது யாராலையும் தடுக்க முடியாது. இது இவங்க முன்கூட்டியே அதை சரியாக பிளான் பண்ணி அந்த கரைகளை எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணி நல்ல தொலைநோக்கு பார்வையோட திட்டங்களை தீட்டியிருந்தால் இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்காது. எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டாங்க. இன்னைக்கு மக்கள் பெரும் எண்ணம் இருக்காங்க. இதுல இருந்து அவங்க சீக்கிரம் மீண்டு வரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். 2000 ரூபாய் காணுமா மேடம்? ரேஷன் கார்டுக்கு 2000 ரூபாய் இல்ல, 2000 எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. ஏன்னா அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேமித்த அத்தனை பொருட்களும் இன்னைக்கு இழந்திருக்காங்க. அவங்க உயிரை தவிர மீதி அத்தனையும் இழந்து நிர்கதியா நிக்கிறாங்க இன்னைக்கு மக்கள். இதுதான் உண்மை. வெறும் ஓட்டுக்கு காசு கொடுத்து 2000 1000 கொடுத்து ஜெயிச்ச மாதிரி மறுபடியும் 2000 கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு நாளைக்கு காணாது. அதனால இன்னைக்கு நம்ம பக்கத்து ஸ்டேட் பாண்டிச்சேரி அவங்களே ஒரு ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபாய்னு உடனே அறிவிச்சார் அந்த முதலமைச்சர். நம்ம நாடு பெரிய தமிழ்நாடு அவங்களோட பாண்டிச்சேரியோட. அதனால நிச்சயமாக ஒரு ரேஷன் கார்டுக்கு 10,000 ரூபாய் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தரணும். அதே போல விளை நிலங்கள்ல அத்தனை விவசாயிகள் பாதிச்சவங்க அத்தனை பேருக்குமே குறைஞ்சபட்சம் 50,000, அதுக்கு மேல நிறைய பாதிப்பு இருப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் இந்த அரசு கொடுத்தால்தான் அவங்க வாழ்க்கையில மீண்டு வர முடியும். அதனால இது நாங்கெல்லாம் போய் சாப்பாடு கொடுக்குறோம், துணிமணி கொடுக்குறோம், பாய் போர்வை கொடுக்குறோம், இது எதிர்கட்சிகள் நாங்க பண்ணலாம். இன்னைக்கு ஆளுங்கட்சியும் அதை தான் பண்றாங்கன்னு இது என்ன ஆளுங்கட்சி? இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டியதுதான் ஒரு ஆளுங்கட்சியினுடைய வேலை. அதனால உடனடி நிவாரணம் கொடுத்து அந்த சேரும் சகதியுமாக இருக்கின்ற அந்த வீடுகளில் இருந்து மக்களை காப்பாற்றி இந்த அவங்களை வாழ்க்கையிலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று தேமுதிக சார்பாக கேட்டுக்கிறேன். சந்தோஷம். இப்போ இங்கே சாக்கடை தண்ணி குடி தண்ணீரில் கலந்ததுனால இங்கே பல்லாவரம் ஏரியாவில் இருக்கின்ற நூற்றுக்கணக்கானவர்கள் இன்னைக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு காரணமாக அட்மிட் ஆகியிருக்காங்கன்னு ஒரு 3-4 டேஸாக நம்மளுக்கு சேனல்லாம் நியூஸ் வந்துருக்கு. அது பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கி நான் வந்தேன். நேரடியாக போய் அனைத்து பேரையும் நேரடியாக சந்திச்சுட்டு வரேன். அமைச்சர் அவர்கள் சொல்கிறாரு, நேற்று தாமோதரன் தாமு அன்பரசு சொல்கிறாரு, மீன் சாப்பிட்டதுனால தான் இப்படி வயிற்றுப்போக்கு வாந்தின்னு சொல்கிறாரு. இது எப்படி இருக்குதுன்னா முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிற கதை தான் இது. எல்லாம் ஒரு பேஷண்ட் விடாமல் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் பேசிட்டு வரேன். அவங்க எல்லாருமே சொல்கிறது என்னன்னா, யாருமே நாங்கள் மீன் சாப்பிடவே கிடையாது, தண்ணி குடிச்சதுனால மட்டும்தான் எங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்றது ஒட்டு மொத்தமாக எல்லாம் சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் இறந்து போகிற மோகனரங்கம் சொல்லி இறந்து போயிட்டாரு. அவர் பியூர் வெஜிடேரியனா.
அப்போ அவர் எப்படி இறக்குறாரு? அப்போ மீன் சாப்பிட்டதுனால அப்படின்னு சொல்லி மக்கள் மேல வந்து திசை திருப்பக்கூடாது ஒரு அமைச்சர். அதனால வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணி வர்றாருங்க, தாமு அன்பரசு வர்றாரு. இது வந்து முழுக்க முழுக்க இந்த அரசினுடைய கவனக்குறைவு தான் காரணம். இப்போ பெரிய மழை வருது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து குடி தண்ணீர் சாக்கடையில் கலக்கின்றது நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குன்றப்போ கவர்மெண்ட் வந்து சீக்கிரமாக அது ஒரு ஸ்டெப் எடுத்து காப்பாற்றிருக்கணும். அதை விட்டுட்டு இன்னைக்கு அதை வந்து நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் மேலே பழி போடுறது இந்த அரசினுடைய 100% தோல்வி அரசு என்பதை நிரூபிக்கிறது. அது மட்டும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாம்பரம் ஏரியாலாம் நான் வந்து ரோடாக இருந்துச்சு, ஏதோ மலைப்பாதையில் போகிற மாதிரி அந்த அளவு ஒரு ஃபர்ஸ்ட் ரோடு. இன்னைக்கு சுற்றி பார்த்தா மைதா மாவை தெளிச்சுட்டு இது ப்ளீச்சிங் பவுடர் போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்றது புரியல. இப்போ நான் என்ன சொல்கிறேன், கவர்மெண்ட் தானே இது, ஏன் ஒரு நல்ல ஆர்ஓ சிஸ்டம் அங்கங்கே அமைச்சு கொடுத்தா என்ன? எதுக்காக அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு தண்ணியை மக்கள் குடிக்கிற அளவு என்ன இங்கே நிர்வாகம் இருக்குதுன்றதை நான் கேள்வியாக கேட்குறேன். ஏன் இந்த கவர்மெண்ட் கிட்ட என்ன இல்லை? எவ்வளோ வரி மக்கள்கிட்ட வசூல் பண்ணுறீங்க, எவ்வளோ மக்கள்கிட்ட இருந்து எத்தனையோ வரிகள் இந்த கார்பரேஷனுக்கு வருது, என்ன நீங்கள் பண்ணுறீங்கன்றதை நான் மக்கள் கேள்வியாக கேட்குறேன். இன்னைக்கு அத்தனை பேரும் வாந்தி லூஸ் மோஷனில் 3-4 days ஆகியும் இன்னும் ஒன்றுமே சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எல்லாம் பயந்து போயிருக்காங்க. அதனால வந்து நடக்கிற தவறை உணர்ந்து இனி இது மாதிரி வராமல் இந்த கவர்மெண்ட் தடுக்கணுமே ஒழிய அந்த மாதிரி நடக்கவே இல்லை அப்படின்னு தாமு அன்பரசு சொன்னது உண்மையில மிக மிக கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். அதனால பொய்யெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. இனி அத்தனை மக்கள் பாதிச்சிருக்காங்க, இதுக்கு என்னன்றது பதில் சொல்லணும். உரிய நிவாரணம் அவங்களுக்கு கொடுக்கணுங்க. இப்போ வரைக்கும் இறந்தவர்களுக்கு எந்த நிவாரணத்தையும் வழங்கலை. உடனடியாக இறந்தவர்களுக்கு கண்டிப்பாக 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அதே மாதிரி அஃபெக்ட் ஆகி இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு ஒரு 5 lakhs அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன் இதை நான் சொல்கிறேன்றதை புரிஞ்சுக்கங்க. ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க இந்த கவர்மெண்ட்டு. அதே தான் இந்த கவர்மெண்ட்டோடைய அவலம் தான் இது. குடி தண்ணீரில் சாக்கடை கலந்துருக்கு. கள்ளச்சாராயத்துக்கு 10 லட்சம் கொடுக்குறப்போ சாக்கடை தண்ணி குடிச்சவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்கணும் இந்த கவர்மெண்ட் கண்டிப்பாக. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்புறம் என்ன, கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்களுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுப்பீங்களா? ஏன் இது வரைக்கும் நிவாரணம் அறிவிக்காமல் இருக்கீங்க? இது யாருடைய கவனக்குறைவு? 100% இது கவர்மெண்ட்டோட கவனக்குறைவு. அது மட்டும் இல்லை, நேற்று நான் பார்க்குற பட்டினப்பாக்கத்தில் இந்த குடிசை மாற்று வாரியம் எல்லாமே கூரை பிச்சுக்கிட்டு விழுந்து ஒரு இளைஞர் 25 வயசு தக்க ஒரு இளைஞர் நேற்று இறந்து போயிருக்காரு. அப்போ அந்த மக்கள் முழுக்க ரோட்ல உட்காந்து மறியல் பண்றாங்க. உடனே அவருக்கு மட்டும் 5 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறாங்க. அப்போ இது என்ன ஒரு கவர்மெண்ட்டோட பாலிசின்றது கேள்விக்குறியா இருக்கு. ஒரு கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் சமமாக பாதுகாப்பான ஒரு அரசாக இருக்கணும். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி நேற்று பார்க்குறோம், நான் விழுப்புரம், கடலூர் எல்லா ஊருக்கும் மழை வெள்ள பாதிப்பு நேரடியாக போய் பார்த்தேன். திருவண்ணாமலையில் மிகப்பெரிய ஒரு பாலத்தை அமைச்சு 3 மாதம்தான் ஆச்சுங்க. இன்னைக்கு போய் பாருங்க, பாலமே அங்கே இல்லை. அப்போ எந்த அளவு இங்கே லஞ்ச ஊழல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு ஒரே உதாரணம் அந்த பாலம் தான். அவங்க சொல்றாங்க பெரிய மழை வந்துச்சு, பெரிய வெள்ளம் வந்ததுனால பாலம் அடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்லவா? ரிஷிவந்தியம் தொகுதியில மணலூர்பேட்டையில ஒரு பிரிட்ஜ் கேப்டன் 2011 போட்டாருங்க. அங்கேயும் பிரிட்ஜ் அளவுக்கு இன்னைக்கு தண்ணி போயிட்டு இருக்கு. 100% பாதுகாப்பான ஒரு தரமான ஒரு பிரிட்ஜா அந்த மக்கள் அத்தனை பேருக்கு இன்னைக்கு உதவக்கூடிய ஒரு பிரிட்ஜா இருக்கு. ஏன் அந்த மாதிரி லஞ்ச ஊழல் பண்றீங்க? மக்களுக்கு போடுற பாலம், மக்களுக்கு கொடுக்குற உணவு, மக்களுக்கு கொடுக்குற மருந்து, ப்ளீச்சிங் பவுடர்ல கூட ஊழல் நடக்கிற ஒரு ஆட்சியா இருந்தா இது என்ன? இது ஆட்சியா என்னது? இது எதுக்கு அந்த மாதிரி தரம் இல்லாத அந்த பாலங்களை அமைக்கிறீங்க? அப்போ மழை வெள்ளத்தில் அடிச்சுட்டு போனோம், எல்லா பிரிட்ஜும் தான் அடிச்சுட்டு போனோம். இன்னைக்கு மணலூர்பேட்டையில ரிஷிவந்திய தொகுதியிலையும் அதே வெள்ளம் தான் போயிட்டு இருக்கு. ஆனா அந்த பிரிட்ஜ் மட்டும் எப்படி நிக்குது? இன்னைக்கு போட்டு ஆல்மோஸ்ட் 2011 போட்டதுங்க, இப்போ 24 இருக்கும். அப்போ அந்த பிரிட்ஜ் எப்படிங்க இன்னைக்கு நிக்குது? அப்போ எந்த அளவு ஊழல் இங்க நடந்துகிட்டு இருக்குதுன்றதுக்கு ஒரே சாட்சி அந்த பிரிட்ஜ். அதனால இதெல்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டால் அவங்களுக்கு வேற வேலையில, அவங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு அமைச்சர்களும் முதலமைச்சரும் யாரும் பேசாதீங்க. அந்த மாதிரி தப்பான ஒரு விஷயம். எதிர்கட்சிகள் வந்து இருக்கிற உண்மையை உங்களுக்கு சுட்டி காட்டுறோம். அதை வந்து செய்ய வேண்டியது இந்த அரசினுடைய கடமை. அதுக்கு தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு இன்னைக்கு ஆட்சியில் உங்களை உட்கார வச்சிருக்காங்க. முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கணும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக பூமராங் மாதிரி ரிவர்ஸ்ல 2026 மக்கள் இந்த ஆட்சிக்கு நிச்சயம் பாடத்தை புகட்டுவாங்க என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது என்பதை நான் உறுதியாக சொல்றேன்.
டிசம்பர் மாதம் வந்தால் மழை வரும்னு எல்லாருக்கும் தெரியும். எவ்வளோ நாளாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் பெருவெள்ளம் மழை வரப்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுங்க எடுங்க எடுங்கன்னு எல்லா ஆட்சியாளர்கள் இன்றைக்கி எதிர்க்கட்சியும் சொல்கிறோம். எந்த மழை வந்தாலும் நாங்கள் சந்திக்க தயார், எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் நாங்கள் சந்திப்போம் அப்படின்னு சொல்கிறாருங்க. முதல்ல என்ன சந்திச்சிங்க? ஒன்றும் சந்திக்கலைங்க. நைட்டை சாத்தனூர் டேமை திறந்து விட்டதுனால இன்னைக்கு கடலூர் மாவட்டம் முழுக்க தண்ணியில் மூழ்கி இருக்கு. செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விட்டப்ப எத்தனை கூப்பாடு போட்டீங்க, என்னென்ன பேசுனீங்க. இன்னைக்கு உங்க ஆட்சியில் அதே நிலைமை தான் நடந்திருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்றார் அமைச்சர் துரைமுருகன், முதலமைச்சர், துணை முதல்வர் அப்படின்னு நான் கேட்கிறேன். எதுக்கு நைட்டோ சாத்தனூர் டேமை திறக்கிறீங்க? ஏன் முன்னறிவு இல்லாம ஏன் திறக்கிறீங்க? முழு கொள்ளளவை எட்டுன பிறகு டேமை திறக்கிறாங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா? இவ்வளோ வருஷம் 7வது வாட்டி நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம், எங்களுக்கு தெரியாதா? சீனியர் மோஸ்ட்னு பெருமை பேசுகிறீங்களே. ஒரு டேம் எந்த அளவு வாட்டர் வந்தால் ஃபுல்லாகும்னு தெரியாது உங்களுக்கு? ஒரு அளவு வரும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விட்டுருந்தா இன்னைக்கு கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் இந்த அளவு பாதிப்பை சந்திச்சிருக்குமா? அதனால் தவறு செய்கிறது நீங்கள் ஒத்துக்கிட்டு இனி அட்லீஸ்ட் இருக்கிற ஒரு வருஷம் உங்களுடைய ஆட்சியை மக்கள் ஆட்சியாக ஒழுங்காக நடத்தணும். என்னதான் மக்கள் மொத்தம் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு டெல்டாவில் ஆரம்பித்து சென்னை வரைக்கும் எல்லா பகுதியும் மழையாலையும் வெள்ளத்தாலையும் பாதிக்கப்பட்டிருக்கு. இது பெரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்குங்க. அதனால இந்த அரசு மக்கள் மேல கவனம் செலுத்தணும்னு சொல்லி நான் கேட்டேன். எதிர்கட்சி தலைவர் பதட்டத்தை உருவாக்குறேன்னு மா சுப்பிரமணியன் நேற்று இதே இடத்துல பேட்டி. இல்லைங்க, என்னங்க பதட்டத்தை உண்டாக்குறோம்? என்ன பதட்டத்தை உண்டாக்குறோம்? போய் அட்மிட் ஆயிருக்க பேஷண்ட்டை பார்க்கறது பதட்டமா? அப்ப நீங்க மட்டும் வந்து முழு பூசணிக்காயை மறைக்கிற மாதிரி மீனை சாப்பிட்டதுனாலதான் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு தப்பு. இன்னைக்கு எல்லார்ட்டையும் நான் நேரடியா பேசிட்டு வரேன். அதுல பாதி பேர் வெஜிடேரியன், யாருமே நாங்க மீனே சாப்பிடலாமா, தண்ணி தான் அத்தனை பேரும் சொல்றாங்க. வேணா அமைச்சரை கூட வர சொல்லுங்க, நான் கூட்டு போறேங்க. ஒன்னும் இங்க பதட்டம்லாம் இல்லை, எல்லாரும் இங்க மக்களுக்காக தான் இருக்கோம். யாருக்காக இருக்கோம்? எல்லாரும் மக்களுக்காக தான். என் கூட வர சொல்லுங்க, நான் கூட்டு போறேன். அதே பேஷண்ட்டை பேச வைக்கிறேன் அவருக்கு எதுக்காக அவங்களுக்கு இந்த அளவு பாதிப்பு வந்திருக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். சும்மா வந்து என்ன பதட்டத்தை உண்டாக்க, விளம்பரம் தேடிக்க, இவங்களுக்கு வேற வேலை இல்லை, இதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க மட்டும் எதிர்கட்சியா 10 வருஷம் இருந்தப்ப சட்டையை கிழிச்சுக்கிட்டு விளம்பர அரசியல் பண்ணலையா? நீங்க எதுவுமே நடக்காதப்ப என்னன்னா நீங்கெல்லாம் பேசுறீங்க. இன்னைக்கு உங்க ஆட்சியில் அது நடக்கிறப்ப ஏற்றுக்கங்க, மறைக்காதீங்க. மக்களுக்கு நிச்சயமாக நிவாரண உதவிகளும் அந்த மருந்து மாத்திரை கொடுத்து அவங்களை காப்பாற்றுற வழியை பார்க்கணும். டெல்டா பகுதியில் இன்னைக்கு விவசாயம் முற்றிலும் அழிஞ்சிருச்சு. விவசாயிகளுக்கு உரிய நிதி நிச்சயம் உடனே தரணும். ஒரு ரேஷன் கார்டுக்கு 10,000 ரூபாய் உடனே தரணும். இன்னைக்கு அட்மிட் ஆகிருக்கிறவங்களுக்கு உடனடி நிவாரணம் கொடுக்கணும். இங்கே இறந்து போன 3 பேருக்கு 10 லட்சம் ரூபாய் இந்த அரசாங்கம் உடனடியாக வழங்கணும். இதெல்லாம் செஞ்சாதான் இந்த அரசு நிச்சயமாக ஒரு நல்ல அரசுன்றதை மக்கள் ஏற்றுக்குவாங்க. இல்லை என்றால் இதே மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி மக்களுக்கு தொடர்ந்து இன்னல்கள் வந்து கொண்டிருந்தால் இது முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்ட தோல்வி ஆட்சி என்பதை இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் சொல்லுகின்ற நிலைமையில தான் இன்னைக்கு தமிழக அரசு. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தாம்பரம் மாநகராட்சி முழுவதும் ஆர்ஓ வாட்டர் திட்டம் கொண்டு வந்தாங்க. இப்போ ஆட்சி மாற்றத்தினால அந்த ஆர்ஓ சிஸ்டமே பராமரிப்பு இல்லாமல் செயலிழந்து கிடக்கு. அதான் இப்போ நான் சொன்னேன். ஏன் வந்து நீங்க கார்பரேஷன் வாட்டர் கொடுக்குறீங்க? இன்னும் கவர்மெண்ட்ல காசு இல்லையா? சின்ன ஸ்டேட் பக்கத்துல பாண்டிச்சேரி 2வது நாள் அறிவிக்கிறாரு அந்த முதலமைச்சர், ஒரு ரேஷன் கார்டுக்கு 5,000 ரூபாய், விவசாயிகளுக்கு 40,000 ரூபாய் நெக்ஸ்ட் டே அறிவிக்கிறார். ஏன் நம்ம முதலமைச்சர் அது பண்ண மாட்டேங்கிறாரு? உடனே மத்திய அரசு கிட்ட நிதியை கொடுங்கன்னு கேட்கிறாரு. எதுக்கு நம்ம நிதியை கேட்கணும்? இன்னைக்கு பாண்டிச்சேரி எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நம்பியா இருக்கு. ஒரு சின்ன ஸ்டேட்டே பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட் இன்னைக்கு முன்னுதாரணமா இருக்கிறப்போ நீங்க ஏன் வந்து எப்ப பாரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க? அப்ப எதுக்கு இங்க வந்து சொத்து வரி, குப்பை வரி, அப்புறம் மின்சார வரி, எல்லா வரியும் ஏன் உயர்த்துறீங்க? ஏன் விலைவாசி உயர்த்துறீங்க? அப்ப எங்க போகுது அந்த காசெல்லாம்? அதெல்லாம் தப்பான விஷயம். நிச்சயமாக கார்பரேஷன் வாட்டர்ல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. எல்லா கார்பரேஷன்லயும் ஆர்ஓ சிஸ்டம் நிச்சயமாக கொண்டு வரணும். பாதுகாக்கப்பட்ட குடிநீர் ஒரு மனிதனுடைய அத்தியாவசிய நீர். இது ஒன்றும் ஆடம்பரம் கிடையாது. ஒரு மனிதனுக்கு குடிக்கிற தண்ணியும் சாப்பாடும் தான் மிக மிக முக்கியம். அதை கூட இந்த அரசு செய்ய தவறினால் இது நிச்சயமாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு அரசு என்பதை இன்னைக்கு நிரூபித்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.